சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2026ஆம் ஆண்டில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பலன் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நமது ராசிக்கு அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை ஆகிய 9 அனுசத்தின் 4 பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் உள்ளடக்கிய விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நம்ம ராசியில் 4ஆம் பாவகத்தில் ராகு பகவானும், 5ஆம் பாவகத்தில் சனி பகவானும், 9ஆம் பாவகத்தில் குரு பகவானும், 10ஆம் பாவகத்தில் கேது பகவானும் பயணம் செய்ய உள்ளார்கள். தற்சமயம் ராகுவும் கேதுவும் 4 மற்றும் 10ஆம் பாவகத்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சனி பகவான் நமது 5ஆம் பாவகத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் இந்த குரு பேச்சியில் எப்போ வரப்போகிறார்? கடகமனைக்கு வரப்போகிறார். தற்சமயம் கடகமனையில் தான் இப்போவும் போயிட்டுருக்கிறார். ஆக கடகமனைக்கு இனி வரக்கூடிய குரு பேச்சியும் கடகமனைக்கு தான் வரப்போகிறார். அதே போலவே 10ஆம் பாவகத்தில் யார் இருக்கிறாங்க? கேது பகவான் அமர்ந்துள்ளார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் போராட்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்திற்கு அதிபதியும் 2ஆம் பாவகத்திற்கு அதிபதியுமான குரு பகவான் நம்ம ராசிக்கு எங்கே வராரு அப்படின்னா, நம்ம ராசியே ஒரு ஸ்திர ராசி, சரிங்களா? அப்போ அந்த ஸ்திர ராசிக்கு உண்டானவர் 9ஆம் இடத்துல பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு அங்கே போகிறார். 2-5 குடையவர் 9ஆம் இடத்துல அங்கே உட்காந்து நம்ம ராசியவே பார்க்குறார். அதாவது ஸ்திர வீட்டில் உட்காந்து எங்கே ஸ்திர வீட்டை பார்க்குறார். எங்கே கடகத்தில் அமர்ந்து நம்ம விருச்சிக வீட்டை பார்க்குறார். ஒரு மோட்ச ராசியில் உட்காந்து இன்னொரு மோட்ச ராசியவே பார்க்குறார். அதுதான் நமக்கு ஒரு வீக்னஸ். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீன வீட்டில் சனி பகவான் போயிட்டுருக்கிறார். அந்த சனி பகவானை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்த உறவில், நெருங்கின இரத்த உறவில் இறப்புகள் வர வாய்ப்புகள் அதிகம். அதே போல் விரைய செலவுகள், நிறைய விரயங்கள் ஏற்படும், சரிங்களா? விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமான விரயங்கள் ஏற்படும். தன் குடும்பத்திற்காக விரயங்கள், தன்னோட பூர்வீகத்தில் விரயங்கள், இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல போகிறனால வீடு, வண்டி, வாகனங்கள் மூலயமாக விரைய செலவுகள், வண்டி வாங்கி விரயமாகலாம், புது வண்டிகள் மாற்றி அமைக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த இடத்தில் சிறு சிறு கவனங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். ஏன்னா 4ஆம் பாவகம் தாய், வீடு, வண்டி, வாகனம், சுகம், தொழில், மாமியார் வீடு. ஆக திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணங்கள் கைகூடும். ஏன்னா 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து அது என்ன பண்ண போகிறார்? தனது 10ஆம் பாவகத்தையே பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும். குரு பகவான் என்ன பண்ண போகிறார்? தான் ராசியவே பார்க்குறாரு. எங்கே உட்காந்து? விருச்சிக ராசியவே பார்க்குறாரு. கடகத்தில் உட்காந்து விருச்சிக ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும். அதுவும் விரை செலவுகள் தான், சுப விரயங்களாக மாறுது. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் தங்கள் மேலே, வீட்டு மேலேயோ வாகனத்தின் மீதுமாக புதுசாக ஒரு கடன் அப்படிங்கிறது உருவாக்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது, சரிங்களா? அதற்கு ஒரு சுபவிரயமாக உங்கள் மேலே ஒரு கடன் சுமையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகத்தில் சனி பகவான் பயணம் செய்வதால் குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப இஷ்டமாக கும்பிடுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யவே முடியாது, செய்ய விடாது. காரணம் என்ன கேட்டால், தன்னோட பூர்வீகத்தில் கருப்பு அப்படிங்கிறத கொடுத்துருவார். அப்போ போக முடியாத சுச்சுவேஷனாக கொடுத்துருவார். ஆக நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். மனதார குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க. ஏன்னா அந்த வீடு வந்து மோட்சராசி, சரிங்களா? மீன வீடு, மீன வீட்டில் சனி பகவான் போகிறார். அது குருவோட வீடும் கூட. அது உங்களோட வீட்டுக்கு, நம்ம ராசிக்கு 5ஆம் பாவகம், சரிங்களா? நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் பாவகமாக வராது. அதனால் அந்த 5ஆம் பாவகத்தில் ஏதாவது ஒரு குறை அப்படிங்கிறத கொடுத்துருவார். அப்போ நம்ம அதுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான் செய்யணும். குலதெய்வ வழிபாட்டை இஷ்டமாக கும்பிடுங்க. விநாயகர் கும்பிடுங்க சாமி. விநாயகர் நல்லா கெட்டியாக பிடிங்க. விநாயகருக்கு அடிக்கடி சிதறக்காய் போடுங்க. விநாயகருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் செய்து வரும்போது ஏற்படக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். ஆக தவறாமல் அனைவரும் விருச்சிக ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு, யாரெல்லாம் விருச்சிக ராசி அன்பர்கள் குலதெய்வத்தை இஷ்டமாக கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள் தவிடுபடியாயிரும். அது கன்ஃபார்ம். காரணம் என்னன்னு கேட்டால், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் வந்து நல்ல இஷ்டமாக கும்பிடும், சரிங்களா? ஏன்னா அதுவே 2-5க்கும் வந்துட்டார். அப்போ குருவே 2ஆம் பாவத்துக்கும் வந்துட்டார். குடும்பத்துக்கும் அவரே வந்துட்டார், குலதெய்வத்துக்கும் அவரே வந்திருக்கிறார். ஆக அவரே என்ன பண்ண போகிறார்? கடகத்தில் வந்து உச்சம் பெற போகிறார். உச்சம் பெற்று உங்கள் ராசியை தான் பார்க்குறார். அதனால் தயவுசெய்து குலதெய்வ வழிபாட்டை நல்லா இஷ்டமாக கும்பிடுங்க. குலதெய்வத்தை நல்லா
வருந்தி கும்பிடுங்க. குலதெய்வத்துக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் செய்யலாம். உங்களால் என்னென்னலாம் நேர்த்திக்கடன் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. இவ்வாறு செய்து வருவதன் மூலமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக தவிடுபடியாயிரும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாவகத்தில் சனி பகவான் பயணம் செய்தாலும் அவரே 3, 4 பாவகத்திற்கு சொந்தக்காரர். ஆக 4ஆம் இடம். அதனால வீடு வண்டி வாகனங்களில் விரை செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் சாமி. அதனால் தயவுசெய்து குலதெய்வ வழிபாடுகளை இஷ்டமாக கும்பிடுங்க. குலதெய்வத்தை விரும்பி கும்பிடுங்க. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையார் வெட்டி போயிட்டு வாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2ஆம் பாவகத்தில் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டானவர் யார்? விநாயகர் பெருமான். அப்போ உத்திராடத்துக்கு விநாயகரை கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல சிறப்பு. அப்போ 2ஆம் பாவத்தில் உத்திராட நட்சத்திரம் இருக்குது, 3ஆம் பாவகத்துலேயும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது. அப்போ விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்த லாபங்களை கொடுப்பார். அப்போ விநாயகரை நல்லா இஷ்டமாக கும்பிடுங்க. அத்தோட நம்ம ராசிக்கு சொந்தக்காரராகிய முருகப்பெருமானை தவறாமல், திருச்செந்தூர் முருகனை, திருச்செந்தூர் வேலனை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம ராசிக்கு வரக்கூடிய கெடு பலன்களை நட்பலன்களாக மாற்றி அந்த முருகன், அந்த வேலன் நம்மை காப்பான் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.